ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப மரம். இதான் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வேப்ப மரம். இது வந்து எல்லா பொது இடங்கள்லையும் இந்த வேப்ப மரத்தை வந்து பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் அதிகமாக போடுறது பார்த்திங்கன்னா, இது வந்து பொது இடங்களில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வேப்ப மரம். இதை வந்து மலை வேம்புன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், மலைவேம்பு ஓட இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் மலைவேம்பு. இது வந்து எல்லா பொது இடங்கள்லையும் இருக்கக்கூடிய வேப்ப மரம். இந்த வேப்பிலைகள் வந்து காய்ச்சலாக இருக்கும்போது இந்த கொழுந்து எடுத்து நல்லா கசாயம் வச்சு குடித்தோம்னா காய்ச்சல் வந்து சரியாகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இமேஜ் இப்படி தான் இருக்கும். கோழி குஞ்சுகளுக்குனா முடியாமல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சத்தூளையும் இந்த வேப்பிலையும் அரைச்சி ஒரு உருண்டை குட்டியாக ஒரு உருண்டை உருட்டி கோழி குஞ்சு வாயில் போட்டு விட்டாங்கன்னா கோழி குஞ்சுக்கு காய்ச்சல் எல்லாமே சரியாயிரும். அது மாதிரி நம்ம கை கால் எதுவும் அடிபட்டுச்சுன்னா இந்த வேப்ப இலைகளையும் மஞ்சளையும் அரைச்சி பத்து மாதிரி போட்டுவிடுவாங்க, உடனே ஆறிடும். இதுதான் வந்து வேப்பிலை. சாதாரணமாக எல்லா பொது இடங்களையும் இருக்கக்கூடிய வேப்பிலை. மலைவேம்பு நிலவேம்புன்னு சொல்கிறாங்களே, அது வந்து குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வளரும். குறிப்பாக சொல்லப்போனால் காடுகளில் அதிகமாக வளரும். ஆனால் இது வந்து எல்லா பொது இடங்கள்லையும் இருக்கும். சாமிக்கெலாம் இதை வச்சு தான் தீச்சட்டி எடுப்பாங்க. சாமிக்கெலாம் இதை தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதுதான் வந்து வேப்பிலை. எல்லா பொது இடங்களையும் கிடைக்கக்கூடிய வேப்பிலை. இதோட இமேஜ் இப்படி தான் இருக்கும். இதோட காய்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஒல்லியாக நீளமாக இருக்கும். மலைவேம்புக்கு வந்து காய்கள் பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கும். சாதாரண வேம்புக்கு வந்து நீளமாக இருக்கும், ஒல்லியாக நீளமாக இருக்கும். இதோட கொழுந்துகளை வந்து அப்பப்போ நம்ம வந்து வெறும் வயிற்றில் வந்து பறித்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் இது ஒரு மூணு இலைகள் பறித்து டெய்லியும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் கிருமிகள் எல்லாமே செத்துரும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதான் வந்து சாதாரணமாக எல்லா பொது இடங்களையும் இருக்கக்கூடிய வேப்ப மரம். நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், மலைவேம்பு எப்படி இருக்கும் அதோட இமேஜ் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க நம்மளுடைய ஷார்ட்ஸை போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான் மக்களே. நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதான் வந்து சாதாரண வேப்ப மரம்.